350 ரூபா கொடுத்து வாங்கின இந்த மட்டன் பிரியாணி ஏன்டா இப்படி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி இந்த ஹோட்டல் கல்யாண் பவனுக்கு எல்லாருமே வீடியோ போட்டு பிரியாணியோட டேஸ்ட் அப்படி இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் இங்க வந்திருந்தேன். அந்த மெனுவை பார்த்தா தெரியுது 350 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மனசுல அடிச்சுக்கிட்டு 350 ரூபா கொடுத்து நானும் அந்த பிரியாணி வாங்கிட்டேன். நிறைய பேர் இந்த லைக் பண்ணாமல பாத்துட்டீங்க. சோ லைக் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்த பிடிச்சி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ்ல வாழை இலை போட்டுட்டாங்க. அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த பிரியாணி நம்மளுக்கு ஃபாஸ்டா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எடுத்துட்டு வரும்போது அந்த பிரியாணி பார்க்க அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நல்லா சுட சுட கொடுத்திருந்தாங்க. ஆனா சத்தியம் பண்ணி சொல்றேன் இந்த பிரியாணி 350 ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லங்க. ஏன்னா 250 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி கொடுத்து ஏசி டைனிங்ல உட்கார வைப்பாங்க. ஆனா இங்க 350 ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்து இங்க ஃபேன் காத்துல உட்கார வைக்கிறாங்க. பிரியாணில எல்லாம் அந்த அளவுக்கு குத்த சொல்ல எதுவுமே இல்லங்க. ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு இந்த பிரைஸ் தான் ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இங்க பிளைன் பிரியாணி 160 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பீஸ் செக் பண்ணி பார்த்தா 3 பீஸ்ங்க. இங்க தான் நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன். ஏன்னா 2 பீஸ் போனா கொடுத்துட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் போன்லெஸ்ஸா கொடுத்தாங்க. டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. 350 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுறோம். கொஞ்சம் பெரிய பீஸா போட்டு கொடுங்க. நன்றி வணக்கம்.